அனைவருக்கும் இன்றைய பொழுதின் வணக்கங்கள். வெல்கம் பேக் டு அவர் அனதர் எபிசோட் ஆஃப் வால்பாறை. இந்த வீடியோ வால்பாறையோட செகண்ட் பார்ட் வீடியோங்க. ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் வீடியோவில் நாம் சின்ன கல்லாறு போக போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் அதிலேருந்து கண்டினியூ ஆக போகுதுங்க. வர்ற வழி எல்லாம் அழகை மட்டுமே பார்த்துட்டு வந்த எனக்கு அப்போ தான் வால்பாறையோட அதர் ஃபேஸே தெரிய ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக மழை ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ரோடும் ரொம்ப மோசமாக இருந்தது அங்கங்கே. இதில் மிஸ்ட்டு வேறு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபோனில் சுத்தமாக டவர் கட் ஆனதில் மேப்பு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ரூட்டும் தெரியல. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், நம்ம போகிற ரூட்டில் ஆப்போசிட்டில் வண்டியே வரலைங்க. நாங்கள் கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமானே எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் என்னோடய கணவர்கிட்ட ரொம்ப அழுகவே ஆரம்பிச்சிட்டேன். திருப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலான்னு அவர் தான் கூப்பிட்டு வந்தார். உங்ககிட்ட பிஎஸ்என்எல் சிம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அதர் நெட்வொர்க்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா வால்பாறை வரும்போது கண்டிப்பாக பிஎஸ்என்எல் சிம் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா பக்கமே டவர் கிடைக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு காமெடி ஆக்டர் வடிவேலு சாரை ரொம்ப பிடிக்கும்? அவர் எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் இழுக்கிறோமா அப்படின்னு கேட்குறீங்களா? விஷயம் இருக்குங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இன்னும் இருக்குது அப்படிங்கிற டைலாக்கு நம்மளோட வீடியோவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. ஏன்னு போக போக உங்களுக்கே புரியும். ஏன்னா சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் இனிமேல் தான் நம்ம வீடியோவில் வரப்போகுது. கொஞ்சம் ஓவராக மொக்க போட்டால் மன்னிச்சிருங்க. வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் தூரம் அப்படியே போனதுக்கப்புறமா அங்கங்கே ஒரு சில வீடுகளை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம்தான் சரி நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்தோம். ரொம்ப தூரத்துக்கு அப்புறமா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சின்ன கல்லாறு செல்லும் வழின்னு போர்டு போட்டிருந்தாங்கங்க. இப்போ நாம் வந்திருக்கிற இந்த இடம் தமிழகத்தின் சிறப்புஞ்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சின்ன கல்லாறு நீர்வீழ்ச்சிங்க. தமிழகத்தின் சிறப்புஞ்சி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு மழை பொழியக்கூடிய இடம் இங்கே சின்ன கல்லாறுங்க. அதனால தான் தமிழகத்தின் சிறப்புஞ்சின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வால்பாறைக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. மஸ்ட் வாட்ச் பிளேஸ். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பர்பான பிளேஸுங்க. பிரம்மாண்டம், அழகு, வியப்பு அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு சேர நான் உணர்ந்த தருணங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பிளேஸு. சுற்றிலும் மலை, மரங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. மழை பொழியும் போது இந்த நீர்வீழ்ச்சியில் அந்த இடத்துல அவ்வளோ ரம்மியமான பிளேஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள்.
சைடு போகக்கூடாதுங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு காலமான யோசிச்சுட்டோம். அப்படியே சின்னக்கல்லாறு முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப வர்ற வழியில் பார்த்த இடம் இந்த அப்பர் டேம். அப்பர் நீரார் டேம்னா மேல் நீராறு அணை. நாங்கள் போயிருந்தப்போ தண்ணி வரலங்க, சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். வால்பாறைக்கு நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக கூட கையில் வச்சுக்கோங்க. நாங்கள் மேல் நீரார் அணை முடிச்சுட்டு பாலாஜி டெம்பிள் பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கிக்கலாங்கிற பிளானில் இருந்தோம். ஆனால் இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் போதும் கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருந்தது. எங்கேயும் இறங்கி எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு எங்களால் முடியல. நான் சொன்னேன் இல்லைங்களா, போர்டு அங்கங்கே வச்சுருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வழி வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் அப்போ சொன்ன சிறப்பான தரமான சம்பவங்கள் பாருங்கள். சுத்தமாக மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சுங்க. கம்ப்ளீட்டாக ரோடை வந்து கவர் பண்ணிடுச்சு. காற்றினுடைய சத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியுங்க. காற்று ரொம்ப வீசிகிட்டே இருந்தது. முன்னாடி போகிற வாகனங்களே எங்களுக்கு தெரியல. சைடில் எல்லாமே நிறுத்தி வச்சிட்டாங்க. ஆனால் அப்படி நிறுத்துறதுமே டேஞ்சர் தான். அவ்வளோ குளிருங்க. அந்த பனி லிட்டரலாக அவ்வளோ குளிராக இருந்தது. பைக்லலாம் எப்படி தான் வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து வால்பாறையை பைக்கில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே வாழக்கூடிய மக்கள் அவங்க எப்படி இங்கே சர்வைவ் ஆகுறாங்கன்னு எனக்கு திங்கே பண்ணி பார்க்க முடியல. உண்மையிலே அவங்களாம் கிரேட்டு தாங்க. நாங்கள் ஒரு 4 வண்டி ஒன்றா சேர்ந்து ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டே இருந்தோம். நாங்கள் ஃபாலோ பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு டீ போர்டுங்க. அந்த டீ போர்டு வண்டி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வண்டியே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் ரொம்ப மெதுவாக தான் போனோம்.
உங்களுக்கு நீங்களே அங்கே போயிட்டு வந்த ஃபீலிங்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இவ்வளோ லென்த்தாக போடுறேங்க. ஒருவேளை உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திரும்பி வர வழியில் வால்பாறை வரைக்கும் வந்துட்டு டீ சாப்பிட்லான்னா எப்படிங்க? அதனால் ஒரு இடத்துல நிறுத்தி டீ சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். காற்று பாருங்கள், மழை முடிஞ்சு மிஸ்ட்டு பனியெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் காற்றுக்கிட்ட மாட்டிட்டோம். காற்று நல்லா பயங்கரமாக அடிச்சுதுங்க. ஓரமாக நின்றுட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எங்களோட வண்டியே ஓரளவுக்கு ஷேக் ஆச்சு. அந்த டைமுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வேலை முடித்து திரும்பி வரும்போது அவங்க ஏதோ ஒரு மூட்டையை தலையில் கட்டி அது ஒரு மாதிரி ரொம்ப கல்ச்சுரலாக அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அவங்களோட வேலையெல்லாம் முடித்து வரும்போது பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அவங்க கூட போய் பேசினா ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. கிளம்பி வரையில் சன்செட்டு, மலைக்கு பின்னாடி அழகான சன்செட் பார்த்துட்டு வந்தோம். வியூ இந்த அணைக்கட்டுங்க கீழே வர வழியில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நிறுத்தி சும்மா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சன்செட்டு தெரியுதா? சன்செட் உங்களுக்கு பெற்றவங்க நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு நம்மளை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பசங்க நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்காக தயவு செஞ்சு இது மாதிரியான முயற்சிகளில் ஒரு ஃபோட்டோக்காக லைக்ஸ்க்காக பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.